ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம சுருள் போலி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் 1 கப்பு மைதா எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா 1.5 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பசிச்சு ஊற வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ 3/4 கப்பு கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு உடச்சக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடு ஏறட்டும். இப்போ அதை தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காவை நம்ம தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்து வச்சுக்கணும். தேங்காவை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தான் அதில் வைக்க முடியும். தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா வறுத்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் சூடு ஆறிட்டோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானதெல்லாம் பொடிச்சு வச்சுக்கலாம். முதல்ல கல்கண்டு சேர்த்து நல்லா பொடிச்சிக்கலாம். இப்போ கல்கண்டு நல்லா பொடியாயிடுச்சு. இப்போ அதுலேயே ஒச்சக்கடலை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள், இது கொஞ்சம் நொய்யாக இருக்குது. இப்போது அதிலே தேங்காய் சேர்த்து கொஞ்சம் பல்ஸ் விட்டு அரைச்சிக்கலாம். லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நொய்யாக ரவை மாதிரி அரைஞ்சிருச்சு. ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு மாவு தூவிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மெலிசாக திரட்டிட்டு நம்ம நெய் சேர்த்து கடாயில் போட்டு நல்லா சுட்டி எடுத்துட்டு அப்புறமேட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஒன்று பெருசு. இப்போ போலி எடுத்து அதில் போட்டுக்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுருள் போலி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.